ஆவி உங்களை ஆட்கொள்வாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் கலாத்தியர் அதிகாரம் 5 இறை வசனம் 25 26 முடிய. தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல்வோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. ஜெபம். ஓ பரிசுத்த ஆவியே, இன்று எங்களை நீர் சந்தித்த உமது அன்பிற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த ஜெப வேளையில் உம் ஆவியின் கொடைகளினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்புவீராக. எங்களிடம் உள்ள வீண் பெருமை, தீய நெறிகள் அனைத்தையும் உம் அக்கினியினால் எரித்து எங்களை புது படைப்பாக மாற்றுவீராக. ஆமேன்.